அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது சிவகாசியில் இருக்க ஸ்ரீ பத்ரகாளி அம்மன் கோவிலை தாங்க நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். என்ன சொல்கிறது, சித்திரை திருவிழானாவே மதுரை தான் சொல்லுவோம். ஆனால் இங்கே சிவகாசியிலையும் பத்ரகாளி அம்மன் கோவில் சித்திரை திருவிழா ரொம்ப இந்த கோவில் எந்த நாடார்கள் சமூகத்திற்கு உரிய கோவில் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போது இந்த கோவில் 18ஆம் நூற்றாண்டில் கட்டப்பட்டது. அப்போ அதிலிருந்து 19, 20ஆம் நூற்றாண்டில் இது கொஞ்சம் கொஞ்சமாக விரிவுபடுத்தி இப்போது அழகிய ஒரு சுவர் ஓவியங்களுடைய கொண்ட கோவிலாக இது சூப்பராக இருக்குங்க. இந்த விநாயகர் பஞ்சமுக விநாயகர். இவர் எங்கெல்லாம் இருக்காருன்னு எனக்கு தெரியாது. ஆனால் இந்த கோவிலில் ஹேரம்ப விநாயகர் அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுறாரு. இவரோட வாகனம் எப்பயும் இருக்கிற அந்த எலிதான். இப்போது இந்த சைடு பார்த்தீங்க அப்படின்னா சுவரில் அந்த சித்திரை மாதத்தில் 10 நாள் திருவிழாவை அழகாக அப்படியே வரைஞ்சிருக்காங்க. அம்மன் எந்தெந்த நாள் எந்தெந்த வேடங்களில் இருக்காங்க, எந்தெந்த பல்லக்கில் வர்றாங்க அப்படின்றத அழகாக அந்த ஓவியமாக வரைஞ்சி சூப்பராக சொல்கிறாங்க. 1ஆவது திருவிழா, 2ஆம் திருவிழா அப்படின்னு சொல்லி 10 நாள் திருவிழாவையும் அழகாக சொல்கிறாங்க. அப்புறம் இங்கே தங்கத்தேரும் இழுப்பாங்க. இது கோயிலுக்குள்ளேயே இருக்குது. இதில் 6ஆம் திருவிழாவும் 8ஆம் திருவிழாவும் ரொம்ப ரொம்ப ஃபேமஸ்ஸு. அதுதான் பூப்பல்லக்கு திருவிழா, 8ஆம் திருவிழா. அதோட வீடியோவும் உங்களுக்கு நான் கடைசியில் இன்க்ளூட் பண்ணுறேன். ரொம்ப அழகான ஒரு அமைப்பில் அம்மன் இருப்பாங்க. இங்கே பத்ரகாளி அம்மன் அமர்ந்த கோலத்தில் இருக்கிற ஒரு கோயில் இதுதான். பாருங்கள், சயன கோலத்தில் இருப்பாங்க 7ஆவது திருவிழாவில். 8ஆவது திருவிழாவில் தான் 8ஆம் திருவிழா குதிரையில், 9ஆம் திருவிழா பூப்பல்லாக்கு, 10ஆம் திருவிழா தான் தேர். இந்த மாதிரி அதாவது ஒவ்வொரு ஊர்லேயும் ஒவ்வொரு மாதமும் அம்மனை குளிர்விக்கிறதுக்கு நடத்துவாங்க. இந்த ஊரில் பங்குனி பொங்கலும் சித்திரை பொங்கலும் ரொம்ப ஃபேமஸ்ஸு. பங்குனி பொங்கல் மாரி அம்மனுக்கு நடக்கக்கூடியது. சித்திரை பொங்கல் பத்ரகாளி அம்மனுக்கு நடக்கக்கூடியது. இந்த பிரகாரத்தில் என்ன இருக்காங்க அப்படின்னா அஷ்டலக்ஷ்மிகள் இருக்காங்க. சுற்றி சுற்றி பார்த்திங்கன்னா அஷ்டலக்ஷ்மிகள் இருக்காங்க. இப்போது அந்த சுவர் ஓவியங்களில் 10 அவதாரங்கள் பெருமாளோட 10 அவதாரங்களையும் அழகாக சுவரோவியங்களில் வரைஞ்சி காட்டியிருக்காங்க. நல்லா பார்த்துக்கோங்க, சூப்பராக இருக்குங்க. இந்த பிரகாரத்தை நம்ம உள்ளே போய் சுற்றி வரலாம். அஷ்டலக்ஷ்மிகளையும் சுற்றி தான் சாமி கும்பிடணும். இது ரொம்ப ஒரு மனசு நிறைவாக இருக்கும். பாருங்கள், இப்போ நம்ம அடுத்து நம்ம நாகரை தாங்க பார்க்க போகிறோம். 5 தலையில் அப்படியே அழகாக நாகர் உட்காந்துருப்பாங்க. நிறைய சாமிகள் உள்ளே குட்டி குட்டி சாமிகள் நிறையாவே இருக்காங்க. போய் அழகாக நீங்கள் பார்க்கலாம். எனக்கு நைட்டில் நான் வீடியோ எடுத்ததால் அந்த அளவுக்கு கிளியராக தெரியலைன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு ஓரளவுக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் கவர் பண்ணி அனுப்பியிருக்கேன். இப்போது இதுக்கு ஸ்ட்ரெயிட்டாக போனீங்கன்னா இதுதான் நந்தவனம். நந்தவனத்துக்குள்ளே தான் சாமி குடிக்கொண்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. நந்தவனத்துக்குள்ளே பெண்களுக்கு அனுமதி கிடையாது, ஆண்கள் மட்டும்தான் போகலாம். இப்போ இந்த மரத்துக்கடியில் இருக்க நாகர்கீழே நம்ம குழந்தை வர வேண்டியும் திருமண வர வேண்டியும் அந்த தொட்டிலும் வளையலும் வாங்கி கட்டுவாங்க. இப்போ அடுத்து பார்க்க போகிறது அரச மரத்துக்கடியில் விநாயகர் எப்படி அழகாக இருக்காருன்றதை பார்க்கலாம். இவங்களுக்கு நம்ம தண்ணி எடுத்துகிட்டு போய் எப்போனாலும் அபிஷேகம் பண்ணலாம். நம்மளால் முடிஞ்ச அபிஷேகங்களை விநாயகருக்கு பண்ணிக்கிட்டே இருக்கலாம். அதுக்கு அனுமதி உண்டு. இப்போ அடுத்து ஐயப்பன் உட்காந்துருக்காங்க பாருங்கள். யானை வாகனத்து முன்பு ஐயப்பர் அழகாக உட்காந்துருக்காரு. இப்போது 18ஆம் படி கருப்பரை நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். கருப்பசாமி பாருங்கள், அழகாக இருக்காங்க. இது ராமர் சித்தை அனுமரோட இருக்கிறது. இப்போ நம்ம பார்க்க போகிறது நின்ற கோலத்தில் இருக்க அனுமரை தான். இங்கே அப்பப்போ நான் வேண்டுதல் வச்சு ஸ்ரீராம ஜெயம் எழுதி கொடுத்துக்கிட்டே இருப்பாங்கங்க. அதுவும் அந்த ஸ்ரீராம ஜெயம் பேப்பரை கூட டிசைனாக கட்டி கொண்டு கொடுப்பாங்க. இப்போ இது நவக்கிரக சந்நிதி.
இந்த கோயிலில் ஒரு பெரிய தெப்பக்குளம் உண்டு. தெப்பத் திருவிழாவும் இங்கே நடைபெறும். இதெல்லாம் இப்போ வந்து கட்டிடக்கலையில் வச்சுருக்காங்க. யானை மேலே சாமி உட்காந்துருக்க மாதிரி அப்படின்லாம். இது வந்து தெப்பங்க. இது வந்து பெரிய மணிகுண்டு. சாமிக்கு ஆராதனை நடக்கும்போது இங்கே இந்த மணி வந்து ஒலிக்கும். இது வந்து குழந்தைங்களை கூட்டிகிட்டு எங்கேயாவது வெளியே போகணுன்றவங்க வந்து கரெக்டாக இந்த கோயிலுக்கெல்லாம் கூட்டிகிட்டு போயிட்டு வாங்க. குழந்தைங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கும் சுற்றி காட்டுறதுக்கும் சாமி கும்பிட வைக்கிறதுக்கும் இது வந்து ஒரு நல்ல ஒரு அற்புதமான கோயில். நம்ம வந்து வெளியூரில் கோயிலை தேடி போடுவோம், ஆனால் நம்ம உள்ளூரில் இருக்க கோயிலோட அருமை வந்து நம்மளுக்கு தெரியறதில்ல. இந்த மணிகுண்டு பாருங்கள் எவ்வளோ பெருசுன்றது. இப்போ தான் நம்ம அம்மன் இருக்க பிரகாரத்துக்குள்ளே போக போகிறோம். அது வந்து என்னால் வீடியோ எடுக்க முடியலை. முடிஞ்சால் எல்லோரும் நேரில் போய் பாருங்கள். அங்கேயே உள்ள துர்க்கை அம்மன், கன்னிமூல கணபதி எல்லாருமே இருக்காங்க. பொங்கல் திருவிழான்றதால கலை நிகழ்ச்சிகள்லாம் வந்து நடைபெற்று கொண்டிருந்தது. பார்க்குறதுக்கு ரொம்ப கண்கொள்ளா காட்சியாக இருந்தது. அதுவும் மாதிரி நிறைய மக்களை வந்து பார்க்குறதுக்கான வாய்ப்புகள் அன்றைக்கி கிடச்சிது.